இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்று சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். முதன்மை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கடந்த பல மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே புறச்சிந்தனை உரை எமக்கு வழங்கி வருகின்றார்கள். இன்று அந்த தொடர் சிந்தனை உரையின் பாகம் 70. இன்றைய 70வது வாழ்வியல் பாகத்திலே ஐயா வாழ்த்தும் பலனம் பற்றி பேசவிருப்பதாக கடந்த வகுப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 70ஆம் பாகத்தில் வாழ்த்தும் பயனும் பற்றிய சிந்தனையை துவங்குகின்றோம். சுத்த வெளியில் துவங்கிய பரிணாமம், நுண் உயிரில் துவங்கிய வாழ்க்கை நம்மிலே வந்து நிறைய பெற்று மீண்டும் இறைநிலையோடு கலப்புறக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி முறைதான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களால் இந்த மனித குலத்திற்கு அருளப்பட்ட வேதாத்திரியம் என்ற மனவளக்கலை பயிற்சிகள். இவற்றிலே மகர்ஷி தந்த பயிற்சிகளிலே, தத்துவத்திலே ஒரு முக்கியமான அங்கம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்ற ஒரு தாரக மந்திரம். இதனுடைய உட்பொருள், ரகசியார்த்தம் எப்படி இந்த வாழ்த்து பயனாகிறது என்ற கருத்தை சிந்திக்கின்ற போது தமிழ் மொழியின் சிறப்பு ழகரம், ழ என்ற எழுத்தை உச்சரிக்கின்ற போது நுனி நாக்கு மேலனத்தை தொடும். இது அர்த்த லம்பிகா யோகம் சொல்வார்கள். நாக்கை முழுமையாக மடித்து மேலனத்தின் அடிபாகத்தில் வைக்கின்ற ஒரு பயிற்சிக்கு லம்பிகா யோகம் என்று பெயர். இது அர்த்த லம்பிகா யோகம் என்று சொல்லப்படும். அதில் பாதி அளவு நாக்கை மடிக்கின்ற ஒரு நிலை. வாழ்க என்ற சொல்லை உச்சரிக்கின்ற போது நுனி நாக்கு மேலனம் தொடுவதைத்தான் அர்த்த லம்பிகா யோகம் என்று சொல்வார்கள். இந்த யோகத்தால் மனம் ஒடுங்கி விரிந்த உலகோடு தொடர்பு கொள்கின்ற போது பிரபஞ்ச சக்தியால் நமது எண்ணங்கள் விரைவில் செயலாக்கம் பெறும்.
இதை கிராமப்புறங்களிலே ஒரு சொல் வழக்கு உண்டு. அதாவது தீயபதை செய்வது, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு 1 கண்ணு போகணும்னு சொல்லுவார்கள். அப்ப 2 பங்கு நட்டம் ஏற்பட்டாலும் தன் எதிரிக்கு 1 பங்கு நட்டமாவது ஏற்பட வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணம். அப்போ தீய எண்ணம் செயலாகின்ற போது நல்லெண்ணத்திற்கு அதை விட ஆற்றல் அதிகமாக இருக்குமே. அது மட்டுமல்ல, இதுல ஒரு அலை இயக்க தத்துவம் இந்த பழமொழியிலே அடங்கியிருக்கிறது. எப்படி என்றால், எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம் சொல்வார் மகர்ஷி அவர்கள். அப்ப எண்ணம் தோன்றி எங்கே முடிகிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் கலப்புற்று மீண்டும் அது புறப்பட்ட இடத்திற்கே வரும். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றுவிட்டோன் பெறுதல் போல அலை இயக்க தத்துவம் புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வந்து சேரும் என்பது இயற்கை விதி. நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ எங்கே புறப்படுகிறதோ அந்த எண்ணத்தின் தாக்கத்தை முதலில் அங்கேயே ஏற்படுத்திவிடும். பிறகு எந்த இடத்தை நபரை நோக்கி அது பாய்கிறதோ அங்கே ஒரு விளைவை தந்துவிடும். மீண்டும் திரும்பி வந்து எங்கே புறப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி அந்த சுழல் வட்டம், அலை இயக்க தத்துவத்தின் சுழல் வட்டம் முடிவு பெறும். என்றால் நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ நம்மிடத்திலிருந்து புறப்படுகின்ற போதே ஒரு தாக்கத்தை தருகிறது. யாரை நோக்கி செலுத்துகின்றோமோ அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் திரும்பி வந்து நம்மிலே 2ஆம் முறையாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் எனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு 1 கண் போக வேண்டும் என்ற பழமொழியினுடைய உட்கருத்து. இது தீயது. ஆனாலும் அலைக்கு தத்துவம் அதிலே மாற்று கருத்து இல்லை. இது போலவே ஒரு நல்ல எண்ணத்தை நாம் நினைக்கின்ற போது அதுவும் நமக்கு 2 பங்கு நன்மை தரும் அல்லவா? அதனால்தான் வாழ்த்துகின்ற போது கரவில்லாமல் வாழ்த்தலாம். நாம வாழ்த்தி அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்களோ என்ற எண்ணமே நமக்கு தேவையில்லை. வாழ்த்தும் பயனும் என்று சொல்கின்ற போது பொதுவா மற்ற இடத்திலே நாம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நம்ம மன்றங்களை கூட வாழ்த்துகின்ற போது என்ன மாற்றம் என்றால், அவரை வாழ்த்தினேன், இவரை வாழ்த்தினேன், இதை வாழ்த்தினேன், அதை வாழ்த்தினேன், நடந்தது நடக்கல என்று பேசுவார்கள். ஆனால் முதலில் இது நமக்கு 2 பங்கு நன்மை தரக்கூடியது. அதனால்தான் பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறார்களே, ஆக்கப்பூர்வமான நற்சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள். அதனால்தான் வாழ்த்துகின்ற பண்பாட்டை வலியுறுத்தி சொல்வார் மகர்ஷி அவர்கள். காலை எழுந்தவுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் 10 முறை சொல்லுங்க. இரவு படுக்கையில் அமர்ந்து கொண்டு 10 முறை சொல்லிவிட்டு பிறகு படுத்து உறங்குங்கள் என்பார். இதனுடைய நற்பயன் என்ன என்றால், காலையில் தருகின்ற வாழ்த்து அன்றைய பொழுதுக்கு நமக்கு ஒரு இனிமையான மன அலையை நிலைக்க செய்யும். இரவு தருகின்ற வாழ்த்து
ஒரு சுகமான தூக்கத்தை, ஆழ்ந்த தூக்கத்தை நற்பயனாக தரும். அதனால் வாழ்த்துகின்ற போது நாம் பெறுகின்ற நன்மைகள் 2 மடங்கு. மற்ற இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, நமக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். அதனால்தான் வாழ்த்தை ஒரு பண்பாடாகவே இணைத்திருக்கின்றார். அதுவும் தவத்தின் முடிவிலே வாழ்த்துவது என்ற ஒரு சடங்காக அமைத்திருக்கின்றார். இதை பொருள் உணர்ந்து அதில் இருக்கின்ற ஒரு நுட்பமான அலையியக்க தத்துவத்தை உணர்ந்து இதன்படி எனக்கு 2 பங்கு நன்மை வந்து சேரும், என்னுடைய உறவு நட்பு இந்த உலகத்திற்கும் அதே போல நன்மை தரட்டும் என்று விரிந்த மனதோடு வாழ்த்த வேண்டும். அமைதி நிலையிலே வாழ்த்த வேண்டும். வாழ்த்தி வாழ்வது என்பார் மகர்ஷி அவர்கள். அந்த கவி சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறுதல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்கச் சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்றியக்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இந்த கவி அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற ஒரு சிறு புத்தகம். அதில் இந்த கவிக்கான விளக்கத்தோடு மகர்ஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கவிகள் ஞானக்களஞ்சியம் நூலிலேயும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் விளக்கம் இருக்காது. அருட்பேராற்றின் அன்பு குரல் ஒரு சிறிய புத்தகம். இதனுடைய கருத்து சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறுதல் போல் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே காந்தலைகள் தான். அதாவது எண்ணம் எப்படி தோன்றுகிறது? ஏற்கனவே கொண்டு வந்த முன்வினை, 3 வயது முதல் கொண்டு நாம் சுயமாக அனுபவித்த பதிவுகள் தன்வினை, இந்த 2ம் இணைந்த எழுச்சியின் தாக்கம் பின்வினை, புதுவினைக்கான எண்ணம். அப்போ பதிவு என்பதே ஈர்ப்பு விளக்குதல், அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ். 2 தன்மைகள் தானே காந்தத்தின் இயல்பு. எனவே காந்தம்தான் எண்ணமாக மூளையிலே தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை மற்றவருக்கு வெளிப்படுத்துகின்ற போது மொழி என்ற ஊடகத்தின் வழியாக உச்சரிப்பது சொற்கள். அதுவும் காந்த அலைகளின் தன்மாற்றம், ஒளி அலைகளாக தன்மாற்றம் அடைவது. செயல்கள், கைகளாலோ கால்களாலோ நாம் செய்கின்ற செயல்கள், உறுப்புகளால் நாம் செய்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கை அசைவதற்கான சக்தி என்பது என்ன? வள்ளல் பெருமான் சொல்வார், ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன். அப்ப எது இதெல்லாம் செய்ய வைக்கிறது? இறைநிலையே காந்தலைகளாக உயிர் அலைகளாக பரிணமித்த ஆற்றல். அந்த சக்தி உறுப்புகளுக்குள் இயங்கவில்லை என்றால்
எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப கை என்ற கால் என்ற உறுப்பு அதில் எந்த மாற்றம் நிகழப்போவதில்லை. அதற்குள் இருக்கின்ற உயிர் அலைகள், காந்த அலைகள், அவற்றை எப்படி விரல்களை பயன்படுத்துவது, கையை எப்படி பயன்படுத்துவது, அந்த காரியத்தை எப்படி நன்மை தரத்தக்க வகையிலே வெற்றிகரமாக முடிப்பது, இவையெல்லாம் காந்த ஆற்றலின் வெளிப்பாடு, சக்தி வெளிப்பாடே தவிர கைகளால் தனித்து வேலை செய்ய முடியாது. எனவே சொல், எண்ணங்கள், செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்கச் சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து, இதெல்லாம் அலை என்றாலே சுழற்சி தான். அது சுழற்சி மட்டுமல்ல, ஸ்பிரிங் போல விரிந்து கொண்டே போகும். எப்படி குளத்திலே ஒரு கல்லை எறிந்தால் எழுகின்ற அலைகள் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து கரை வரைக்கும் போய் முடிகிறதோ, அதே போல எண்ணம், சொல், செயல் என்ற நிலையிலே காந்தலை தன்மாற்றம் அடைந்து சுழன்று வெளிப்படுகின்ற போது அது அப்படியே பரவி கொண்டே போய் உலகத்தின் எல்லை, பிரபஞ்சத்தின் எல்லை அது வரைக்கும் போகும். அதன் பிறகு இதை சூழ்ந்திருப்பது என்ன? சுத்தவெளி. அதிலே மோதி திரும்பும். அப்படி திரும்பி வருவதை நாம் ஏற்கின்ற போது பதிவு சொல்கின்றோம். இந்த சுத்தவெளி அழுத்துகின்ற போது இதுவரைக்கும் முன்னோக்கி பாய்ந்து சென்ற காந்தலைகள் பின்னோக்கி வருகிறது. திரும்ப பின்னோக்கி வரும், யூட்டர்ன் அடித்து பின்னோக்கி வருகிறது. வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும். அது மூளை வழியாக, புலன்கள் வழியாக உள்ளே வந்து உடலில் சுழன்று ஓடுகின்ற காந்தலையோடு கலப்புற்று ஓடி ஓடி கருமையத்திலே போய் இருப்பாகும். அப்ப சுழற்சி, ஈர்ப்பு, காப்பு. காப்பு என்றால் காப்பாற்றுதல். இந்த அனுபவங்கள் எல்லாம் பத்திரமாக அழிந்து போகாமல் காப்பாற்றி வைத்து அந்தந்த செயலுக்கு தக்க விளைவை முதிர்வு நேரத்திலே வெளிப்படுத்தி சுக துக்கத்தை, சுகம் அல்லது துக்கத்தை நமக்கு விளைவாக தரும். எத்தனை ஆண்டுகள் இந்த ரெக்கார்டு, இந்த பதிவு காப்பாற்றப்படுகிறது என்றால் குறைந்தபட்சம் 140 ஆண்டுகள், 7 தலைமுறை. அதற்கு மேலும் இருக்கும். ஆனால் அது எண்ணமாக பிரதிபலிக்காது, உள்ளடங்கி இருக்கும். அதுதான் பேட்டன்ட் அண்ட் லேட்டன்ட் என்று சொல்வார்கள் ஜெனடிக் சயின்ஸ்ல. எனவே 7 தலைமுறை வரைக்கும் தான் அது பிரதிபலிக்குமே தவிர அதன் பிறகு அது மிக நுணுக்கமான அலைகளாக 14 அலை வகையில அது மிக நுண் அலைகளாக இருக்குமே தவிர, அதாவது பிரபஞ்ச ரகசியங்கள். மற்றபடி அதற்கு 7 தலைமுறைக்கு மேல் அது மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலு இருக்காது. அப்போ சுழன்றெங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும். மெச்சூரிட்டி டைம். சுழற்சி, ஈர்ப்பு, காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இறைவன் எந்த மொழியில நம்ம இடத்துல பேசுவான்? இறைவன் மொழி சம்ஸ்கிருதம் என்பார்கள்.
யார் கற்றுக் கொடுத்தாங்க இறைவனுக்கு? இல்ல இவர்களுக்கு இறைவனா வந்து டியூஷன் எடுத்தான்? மக்களுக்கு கடவுளை பற்றியோ தெய்வநீதி பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் இவர்கள் கண்டது போல கற்பனை கதைகளை அடிச்சு விட்டதுதான் பக்தி மார்க்கம். அதை கேள்வி கேட்டாலே நாத்திகன் என்று சொல்லி பொதுமக்களை நம்மை தூற்றுவார்கள். கேள்வியை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்புவான், காலை விழுவான், காணிக்க கொடுப்பான். ஆனா சிந்தனை தூண்டினால் சாக்ரட்டிஸ் கதிதான். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அறியாமை தான் இன்று வரைக்கும் மக்கள் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அப்ப இறைவன் எந்த மொழியிலே நமக்கு சொல்லுவான்? சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. அது உணர்வு பரிமாற்றம். அதாவது புத்தர் பெருமான் ஒரு நாள் நீண்ட லவத்தில் அமர்ந்து விட்டார். அவருடைய சீடர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 50 சீடர்கள். அவர் தவம் முடிந்து சத் சங்கம் என்று நற்கருத்துக்களை போதனை செய்வார். அதை கேட்பதற்காக அவரோடு அமர்ந்திருக்கின்றார்கள். நேரம் போய்கொண்டிருக்கிறது. அனந்தன் என்ற ஒரு சீடன், இருக்கும் இடம் தெரியாமல் எப்போதும் அமைதியாக இருக்கின்ற ஒரு சீடன். அவன் திடீரென்று உறக்க ஓசை எழுப்பி சிரிக்க ஆரம்பித்து விட்டான். புத்தர் மெதுவாக கண்களை திறந்தார். அருகில் இருந்த ஒரு தாமரை மலரை எடுத்து நீட்ட அனந்தன் வந்து அதை பெற்றுக்கொண்டான். ஓங்கி சிரித்த அனந்தன் அமைதியாக போய் அவரிடத்தில் அமர்ந்து கொண்டான். இது என்ன நிகழ்ந்தது என்பது இன்று வரைக்கும் புத்த மதத்திலே உள்ள ஒரு ஆழமான தத்துவ நிலை. இப்ப என்ன தாமரை பூ தந்ததனால் அமைதியாக இருந்தவன் ஓங்கி சிரித்ததன் காரணம் என்ன? ஓங்கி சிரித்தவன் மீண்டும் அமைதி பெற்றதன் காரணம் என்ன? புத்தர் தாமரை மலரை தந்ததனுடைய தத்துவார்த்தம் என்ன என்றால், குரு சீடன் உறவு என்பது ஆத்மார்த்தமான உணர்வு பரிமாற்றம். அதில் எந்த சொல்லும் இருக்காது, மொழியும் இருக்காது. சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்பார் கண்ணதாசன். சொல்லாத சொல்லுக்கு என்ன அர்த்தம், என்ன மதிப்பு, என்ன உணர்வு, சுகமா துக்கமா? ஒன்றும் இருக்காது. மௌனத்திற்கு பல ஆயிரம் அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இது குருவுக்கும் உண்மையான சீடனுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு உணர்வு பரிமாற்றம், ஆத்மார்த்தமான உணர்வு பரிமாற்றம். இங்கே மொழி தேவையில்லை, உணர்வுகள் மட்டுமே இடம் மாறும். அந்த உணர்வு என்பது என்ன? தூய்மையான பதிவு இல்லாத காந்தம். தூய்மையான காந்தம். எனவே இறைவன் அவனுடைய திரு விளையாடல்கள் என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இறைவன் எப்படிப்பட்டவன்? சொற்கடந்த பொருள், வார்த்தைகளை கடந்த, மொழி கடந்த பொருள், மெய்ப்பொருள். எப்படி? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது. இந்த வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள் மக்களை மிரள வைப்பதற்கு இது போன்ற
விளையாட்டுகள் எல்லாம் நிறைய காட்டுவாங்க. ஆனா ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இவை எல்லாம் வாயில் போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகி விட்டன என காலம் காலமாக பல பேர் உபன்யாசம் செய்திருக்கிறார்கள். என்னதான் வேதங்களை மேற்கோள் காட்டி சம்ஸ்கிருத வார்த்தைகளை சொல்லி இறைவனை பற்றி கதைகள் பேசினாலும் அந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவன் தெய்வத்தை உணர்ந்து கொள்ள முடியுமா? அப்படி எங்கேயாவது நிகழ்ந்திருக்கிறதா? வெறும் உபன்யாசத்தால் மட்டுமே ஒரு பக்தன் ஞானம் பெற்றதாக எங்கேயாவது சரித்திர சான்று உண்டா? பாருங்க, சாத்தியமில்லை. வெறும் கட்டுக்கதை தான். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க என்றால், இது இறை உணர்வு என்பது சுய அனுபவம், காந்த தன்மாற்றம், காந்த பரிமாற்றம். அதாவது ஓசை, ஒளி அல்லது ஒரு எண்ணம் என்ற தன்மாற்றம் இல்லாத மிக தூய்மையான தெய்வீக காந்தலைகள், இறைத்துகள் போன்றதுன்னு வச்சுக்கோங்களேன். மிக தூய்மையான காந்தலைகள். அந்த காந்தத்தின் மூலமாகத்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். தன்னுடைய பரிணாமத்தை நமக்கு அகக்காட்சியாக விளக்கி காட்டுகிறான். அதை கண்ட பிறகு எந்த மொழியில் வேண்டுமானாலும் நாம் விளக்கம் பேசலாம். ஆனாலும் கேட்டதை விளங்கிக் கொள்ள முடிகிறதான்னு பாருங்க. தவத்தினால் அன்றி, சுய அனுபவத்தால் அன்றி, வெறுமனே புத்தகத்தை படித்து மனனம் செய்து யாராவது தெளிவாக ஒரு கருத்தை பற்றி பேச முடியுமா? பாருங்க. கேள்வி எழுந்தால் மாட்டிக்கொள்வார்கள், விளக்கம் சொல்ல தெரியாது. அப்ப தெளிவான விளக்கம் சாமி சொல்லுவாங்க, தவத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்து பெற்ற அனுபவம் உண்டு என்றால் கருத்திலே தெளிவிருக்கும், வார்த்தைகளிலே அழுத்தம் இருக்கும் என்றார் மகர்ஷி அவர்கள். கருத்துகளிலே தெளிவிருக்கும், வார்த்தையிலே அழுத்தம் இருக்கும் என்றார். இதுதான் உணர்ந்து சொல்வதற்கும் மனனம் செய்து சொல்வதற்கும் உள்ள பேதம். எனவே சுய அனுபவம். ஏனென்றால் இறைவனுக்கு மொழி கிடையாது, மௌனம். கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவாம் என்றார் தாய்மானார். இறைவனின் மொழி மௌனம். மௌனத்தில் தான் இறைவனை உணர முடியுமே தவிர போற்றி போற்றி இறைவனை உணர முடியாது. அவையெல்லாம் செயல்கள். செயல் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலையிலே தான் இறைவனை அனுபவிக்க முடியும். அதற்கு துணை செய்வது மந்திர உச்சாரணங்கள். அதைத்தான் நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா என்று நாத்திகவாதத்தை பேசினார். யாருங்க? அரசியல் கட்சிக்காரங்கல்ல, சித்தர் பெருமான், சிவவாக்கியர். சித்தர்கள் எல்லோருமே நாத்திகர்கள் தான். சித்தர்கள் எல்லோருமே நாத்திகர்கள் தான். ஞானிகளும் நாத்திகர்கள் தான். ஏன்னா இறைவனை உள்ளவாறு அறிகின்ற போது உருவங்கள், தோற்றங்கள் அனைத்தும் கற்பனை என்பது புரிந்து போகும். அப்போ இதுதான் தெய்வம்
என்று சாதிப்பவர்கள் பக்தர்கள். சரி சரி, இதுவும் தெய்வம்தான் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் ஞானிகள். எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்வார். ஆனா பக்தியில் அந்த விளக்கம் இருக்காது. எப்படி இது கடவுள் நம்புகிறாய் என்று கேட்ட விளக்கம் சொல்லுவாங்களா? இல்ல. எனவே சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இந்த காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் அதுவேதான் எல்லாமாக தரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு அம்சம் நல்ல ஒளி அலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த நல்ல ஒளி அலைகளுக்குத்தான் வாழ்த்து என்ற சொல், வாழ்க என்ற சொல். சிக்கல்களை தீர்ப்பதற்கும் நன்மைகளை பெறுவதற்கும் வாழ்த்துகின்ற பண்பாடு தலைமுறைகளாக வந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மற்றவர் நலத்தை நேசிக்கின்ற பரந்த மனம் எத்தனை பேருக்கு உண்டு? எந்தெந்த விதத்திலே உண்டு என்று சில கேள்விகளை எழுப்பினால் பதில் என்ன? இப்ப அலுவலகத்துல சக ஊழியர் ஒருவருக்கு ஒரு பதவி உயர்வு. உடனே எல்லோரும் வந்து கை குலுக்கி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்பார்கள். மனதுக்குள்ள இவனுக்கெல்லாம் பதவி உயர்வு என்று பொறுமுவார்கள். இது எப்படி வாழ்த்தாகும்? ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங், குட் டே, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி தீபாவளி. ஆனால் அடுத்தவர் மகிழ்ச்சியாக வாழ்வதை எத்தனை பேர்களால் சகித்துக் கொள்ள முடியும்? சில பேர் தன்னுடைய உறவு, நட்பு, மகன், மகள், பேரன், பேத்தி, அதிலே பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் மூன்றாம் நபர்களோ அல்லது தனது தான் நேசிக்காத அல்லது பகைக்கின்ற நபர்களோ ஒரு நன்மை பெறுகின்ற போது என்ன தோன்றுகிறது? எரிவலை தான் தோன்றும். இது எப்படி வாழ்த்தாகும்? எனவே இன்றைக்கு பரிசு பொருட்களின் மதிப்பு கூடிவிட்டதே தவிர வாழ்த்தின் தரம் குறைந்து விட்டது. ஏனென்றால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற தெய்வீகம் மக்களிடத்திலே மிக பெரும் அளவிலே குறைந்து போனது. போட்டி பொறாமை மிக்க இந்த உலகத்தில வாழ்த்து என்பது வெறும் நாவளவிலே இருக்கிறதே தவிர அது ஆள் மன அளவிலே இல்லை என்பது மிக கசப்பான ஒரு உண்மை, மிக கசப்பான உண்மை. அதனால்தான் பெற்றோர்கள், மற்றவர்கள் எத்தனை பேர் நம்மை வாழ்த்தினாலும் முக்கியமான விசேஷ நாட்களிலே ஏன் நாம் மடங்களை நோக்கி போகிறோம், கோவில்களை நோக்கி போகிறோம்? ஒரு மகானுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் நமக்கு நன்மைகளை அருளும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மடங்களை நாம் நாடுகின்றோமே தவிர வேற என்ன காரணம்? கோவிலுக்கு போகிறோம், அச்சரிடத்திலே சொல்லுகின்றோம், இன்னைக்கு பிறந்த நாள் சாமி அர்ச்சனை பண்ணுங்கோ, இன்னைக்கு திருமண நாள் சாமி அர்ச்சனை பண்ணுங்கோ. அவருக்கு என்ன சந்தோஷமா நம்ம திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும்? அவருக்கு என்ன கொஞ்சம் அதிகமான தொகையா கொடுப்பார். அதன் மீதுதான் அவருக்கு நாட்டமே தவிர
நாம் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற நாட்டம் அவருக்கு இருக்காது. ஏன்னா அவருக்கும் குழந்தை, குட்டி, மனைவி, மக்கள், சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு, தேவைகள் இருக்கு. அப்ப அதுக்கு இன்றைக்கு எவ்வளவு வசூல் வரும்ன்றதான் எதிர்பார்ப்பாரே தவிர எல்லோரும் இன்புற்று இருக்க நினைக்க மாட்டார்கள். இப்படி எல்லாம் நடைமுறையை பார்க்கின்ற போது எப்படி நாம் இதை சொல்லுகின்றோம் என்ற ஒரு கேள்வி வரலாம். மற்றவங்க நல்லா வாழ்த்தலைன்றதை எப்படி நீங்க சொல்றீங்க என்றால், வாழ்த்துக்கு அடிப்படை அன்பு. வாழ்த்துக்கு அடிப்படை அன்பு. அன்புதான் கருணையாக மாறும். கருணையின் ஒரு அம்சம்தான் வாழ்த்து. அப்ப அன்பு இல்லாத மனதிலே கருணை இல்லை, கருணை இல்லாத வாழ்த்திலே உண்மை இல்லை. கண்ணதாசன் அழகா சொல்வார், கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாடும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார். என்ன பிரயோஜனம்? எனவே அன்பு என்பது பல பேருக்கு அன்புக்குரிய பொருளே தெரியாதுங்க. அன்பு செலுத்துகிறோம், அன்பு செலுத்துகிறோம் பாருங்க. அன்பு என்பது என்ன? அது எங்கே இருக்கும்? நாம் மனைவி, மக்கள், குழந்தைகள், உறவு, நட்பு, நம்முடைய நாடு, நம்முடைய மொழி, நம்முடைய கட்சி, நம்முடைய சமுதாயம், இவை எல்லாம் எல்லை கட்டிய அன்பு. எல்லை கட்டிய அன்புக்கு இன்னொரு பேர் பந்தம், பற்று, பாசம். இதைத்தான் மக்கள் அன்பு நினைக்கிறாங்க. இந்த அன்பு எப்படி பேதப்படுதுன்னு பாருங்க. 2 குழந்தைகள் ஒரு குடும்பத்துல, ஒரு தம்பதிக்கு 2 குழந்தைகள். ஒரு குழந்தை மிக சிறப்பாக அறிவுபூர்வமாக செயல்படும், இன்னொன்னு எந்த சொல் சொன்னாலும் காதிலே போட்டுக்காது. இப்போ எந்த குழந்தைக்கு இந்த தாய் தந்தையர் மதிப்பளிக்கிறார்கள் பாருங்க. எது ஒழுக்கமாக இருக்கிறதோ, தாய் தந்தை சொற்படி நடக்கிறதோ, அந்த குழந்தைக்குத்தான் அங்கீகாரம் அதிகம். அது எதா கேட்டா உடனே வாங்கி கொடுப்பாங்க. இந்த காதிலே போட்டுக்கொள்ளாத குழந்தை இருக்க, அதுக்கு உண்மையான தேவை என்று கேட்டாலும் கூட உனக்கு இது போதும் போ. இப்போ இவர்கள் 2 குழந்தைகள் இவருடைய குழந்தைகள் தான். இந்த 2 குழந்தைகள் மீதும் செலுத்துகின்ற அன்பு ஒரே அளவா என்று ஒரு தராசு தட்டிலே வைத்தால் என்ன நிலைமை? தட்டு கொஞ்சம் இறங்கும், ஏறும். இது எப்படி அன்புன்னு சொல்வீங்க? இது பாசம். எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில், நன்மைகளின் அடிப்படையில் காட்டப்படுகின்ற பாசம். அப்ப அன்பு என்பது திறமை மிக்க, திறமை குறைந்த, ஒழுக்கம் உள்ள, ஒழுக்கம் குறைந்த, இப்படி 2 குழந்தைகளையும் சமமாக மதிக்கின்ற, சமமாக பார்க்கின்ற பக்குவம்தான் அன்பு. ஏனென்றால் அன்பு என்பது இறைத்தன்மை வாய்ந்தது. இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை உண்டா? வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான்.
அடி சேர்ந்தார்க்கு. அப்ப இறைவனுக்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ, அறிஞர்களோ மூடர்களோ செல்வந்தரோ பிச்சைக்காரர்களோ உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ எந்த கணக்கும் இறைவனுடைய கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. அதனால் அன்பு பேதம் பார்க்காது. அன்பு பேதம் பார்க்காது. அதனால் கவிஞர் ஆத்மநாதன் ஒரு திரைப்பாட்டில் சொல்லுவார், அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது உண்மையானது, மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதய ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது என்றார். இதயம் என்றால் ஆத்ம கருமையம். அப்ப இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது. யார் ஆத்ம தரிசனத்தை பெறுகிறார்களோ, யார் ஆத்ம தரிசனத்தை நாடுகின்றார்களோ, அந்த பயணத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார்களோ, அந்த ஆத்ம தரிசனத்தில் வெளிப்படுவது அன்பு, உண்மையான அன்பு. அதனால்தான் லவ் இஸ் காட், அன்பே சிவம், அன்புதான் கடவுள், அன்புதான் உலக மகா சக்தி. அந்த அன்பு யாரிடத்திலே அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ், எதிர்பார்ப்பில்லாத வாழ்த்துக்களாக எங்கே கிடைக்கும் என்றால், இவர் நம்ம தட்டில் எவ்வளவு காசு போடுவார், 5 10 500 என்று எதிர்பார்க்க மாட்டார். இவர் காலில் விழுந்து விழுந்து கும்பிடுவாரா, இல்லை இவர் நின்றுகிட்டே வாழ்த்துக்கன்னு கேட்பாரா, கண்டுகொள்ள மாட்டார். எந்த பேதமும் பார்க்காமல் வருகின்ற அனைவரையும் ஒரே மனநிலையிலிருந்து வாழ்த்தக்கூடிய பக்குவம் யாருக்கு உண்டு என்றால், உண்மையான ஞானிக்குத்தான் உண்டு, உண்மையான குருவுக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட குரு அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். பல முறை சந்தித்த போதெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அன்றைக்கு வந்த புதிய அன்பராக இருந்தாலும் சரி, சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒன்று போல் முகபாவனை, ஒன்று போல் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து, வேதமே இருக்காது. ஒரு முறை கேட்ட போது சாமி சொன்னாங்க, உங்களுடைய குணங்களையோ உருவத்தையோ நான் பார்ப்பது இல்லை, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கிறேன் என்றார். அதனால்தான் எல்லோரையும் ஒரே மாதிரி வாழ்த்துகிறேன் என்பார். அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரையும் இறைவனின் பிம்பங்களாகவே பார்க்கக்கூடிய பக்குவம், அதுதான் அசல் ஞானத்தின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டில் மிளிர்வது வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்து மிக 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 சக்தி வாய்ந்த அலைகள். ஒரு வாழ்த்து என்பது வாய் திறந்து சொல்ல வேண்டியது இல்லைங்க. மகர்ஷி ஒரு பார்வை பார்த்தாலே அதில பொருள் உண்டு. இதெல்லாம் அனுபவத்தில் பல அன்பர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே மகிழ்ச்சியிடத்திலே பொது நோக்கோடு வருகின்ற எல்லோருக்கும் அவருடைய வாழ்த்து மிக பெரும் அளவிலே நன்மைகளை செய்யும். தனக்கு மட்டுமே நினைச்சா அது சுருங்கி போயிடும். வாழ்த்துல பேதம் இல்லை, ஆனால் அது நம்மிடத்திலே ஊடுருவுகிறது அல்லவா. அந்த ஊடுருவலிலே மனம் விரிந்திருந்தால் எளிதில் உள்ளே நுழையும். எனக்கு மட்டும் என்று சுருங்கியிருந்தால் அந்த இரும்பு திரைக்குள் நுழைவது கஷ்டம் தானே, வேற ஒன்றும் இல்லை. வாழ்த்து ஒன்றேதான்.
விரிந்த மனதில் எளிதாக நுழையும். இரும்பு திரைக்குள் சற்று கடினமாகத்தான் நுழையும். அப்போ அளவு கம்மி தானே, பயன் குறைவு தானே. எனவே பேதம் கடந்தவரது வாழ்த்துதான் உண்மையில் அர்த்தமுள்ள நிறைவான முழுமையான வாழ்த்து. அதனால்தான் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆன்மீகவாதியின், ஒரு மகானின், ஞானியின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து சுப தினங்களிலே போய் வரிசையில் நிற்கிறார்கள். இந்த உணர்வை பெறுவதற்கு எல்லோரிடத்திலும் பிரம்மத்தை பார்க்கிறேன் சொன்னார் இல்லையா மகரிஷி, அதுக்கு பேர் தான் பிரம்ம ஞானம். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்போ நான் வேறு இறை வேறு என்று பேதம் இல்லாமல் ஒன்றாகவே கலந்துவிட்ட நிலையில் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல் என்றார் வள்ளுவர். நடமாடும் தெய்வங்கள். அப்படிப்பட்ட மகானுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் வேண்டும், எப்போதும் வேண்டும். அதனால்தான் அந்த அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்பேராற்றல் இறை மட்டுமல்ல, உண்மையான அசல் குருவின் நிலையும் அதுவேதான். குரு சாட்சாத் பரபிரம்மம். இப்படி ஒவ்வொரு ஜீவனிலும் இறைவனை காணக்கூடிய பக்குவம் வராத வரைக்கும், பிரம்ம ஞானம் வெளிப்படாத வரைக்கும் எதிர்பார்ப்பில்லாத வாழ்த்து வராது, அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ் வராது. தெய்வீகம் மலராத வரைக்கும் வாழ்த்து என்பது ஒரு சடங்காகத்தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு எத்தனை பேருக்கு இறை உணர்வு இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த வாழ்த்து வெறும் சடங்கு. இதுல என்ன நன்மைகள் வந்து சேர்ந்துரும் நினைக்கிறீங்க? பெருசா ஒண்ணும் வந்துடாதுங்க. எனவே இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உண்மை என்று ஏற்க முடிவது இல்லை. ஒருவருக்கொரு வாழ்த்து ஒத்து உதவி வாழ்வது இயற்கை நியத்தி என்பதை உணர்வதற்கு இறை தன்மை வேண்டும், பிரம்ம ஞானம் வேண்டும். அதற்காக தவம் செய்து தத்துவ விளக்கங்களை கேட்டு பக்குவம் அடைந்து இறை உணர்வு பெற்று அன்பில் முழுமை பெற வேண்டும். நம்மில் இருந்து அன்பு ஊற்றெடுத்து பெருக வேண்டும். அதனால் இறைத்தன்மை வாய்ந்த அந்த அன்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, எல்லை கோடும் கிடையாது. பாசத்துக்கு எதிர்பார்ப்பு உண்டு. அதனால்தான் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அன்பு செலுத்துவது என்றால் அடுத்தவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது அக்செப்ட் as it is, உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதுதான் அன்பின் மலர்ச்சி. இதற்கு தவத்தின் மூலம் ஆத்ம தரிசனம் பெற்றிருக்க வேண்டும், தெய்வ தரிசனம் பெற்றிருக்க வேண்டும். வாழ்க்கையை பற்றிய தெளிவு இல்லை என்றால், தெய்வத்தை பற்றிய விளக்கம் கிட்டவில்லை என்றால், அதிலே சித்தி அடையக்கூடிய தவ பயிற்சி இல்லை என்றால் எப்படி இறைவனை உணர முடியும்?
தவமும் வராது, தத்துவ விளக்கங்களும் புரியாது. எனவே தத்துவ விளக்குகள் மூலம் பெறுகின்ற தெளிவு தவத்துக்கு துணை செய்யும். தவத்தில் மேன்மை பெற பெற தத்துவங்கள் நன்கு தெளிவாகும். உள்ளது உள்ளவாறு எந்த தத்துவத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் தவம் அறமே துணையாமே. தத்துவ விளக்கமும் தவ பயிற்சியும் இணைந்தால்தான் ஆன்மீகத்தில் பயன் பெற முடியும். அப்ப என்ன ஆகுது? தவத்தின் மூலம் மனம் ஒன்றுகின்ற போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு கலந்த வாழ்த்துக்கு ஆற்றல் அதிகம். இறைவனின் தன்மை ஈர்ப்பு சக்தி, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அன்பு. இவை ஆக்கப்பூர்வமான நன்மைகளை தருவதால் அதுக்கு ஏற்றவாறு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு உற்ற துணையாவது தவமும் விளக்கமும். அதனால்தான் மகர்ஷி அவர்கள் தவத்தின் முடிவில் வாழ்த்துவது என்ற சடங்கை அமைத்திருக்கின்றார்கள். எப்பவும் வாழ்த்துவதற்கும் தவம் முடிந்த பிறகு அந்த தவ நிலையில் நின்று வாழ்த்துவதற்கும் மிக பெரும் பேதம் உண்டு, மிக பெரும் பேதம் உண்டு. ஏன்னா சாந்தமான அலைகளுக்குத்தான் சக்தி அதிகம். இப்போ இறை துகள் தான் எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆனா வேகம் எவ்வளவுங்க? இறை துகளின் வேகம் 1 முதல் 3. அப்ப 40 வரைக்கும் போகின்ற மனதுக்கு இல்லாத வலிமை 3 முதல் 1 ஆகிய இறை துகளுக்கு உண்டு. அப்போ வேகத்தில் சக்தி குறைவு, விவேகத்தில் ஆற்றல் அதிகம். அந்த விவேகம், வேகம் அற்ற நிலைதான் விவேகம். வேகத்துக்கு எதிர்ச்சொல் விவேகம், இயக்கத்துக்கு எதிர்ச்சொல் இருப்பு. எனவே எந்த அளவுக்கு மன வேகத்தில் உள்ளொடுங்கி போகின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்த்துக்களுக்கு பலம் அதிகம், ஆற்றல் அதிகம். மௌனத்தில் பிறக்கும் ஒலிக்கும் வாழ்த்துக்கு சக்தி அதிகம். உலக விதிப்படியே நுண்ணிய அலைகளுக்குத்தான் சக்தி அதிகம். இப்போ கடற்கரையில் நடந்து போகிறோம். அந்த மணலில் நடக்கின்ற போது காலடி சுவடுகளின் முன்பகுதி குழிந்திருக்கும். 5 விரலின் உந்து சக்தி அடுத்த அடி வைப்பதற்கான ஆற்றலை தருகிறது. வில்லில் பூட்டிய அம்பை பின்னால் இழுக்கும் அளவுக்கு அம்பின் வேகம் நீண்ட தூரம் பயணிக்கும். பதுங்கும் புலி தூரம் பாயும். மைக்ரோ அலைகளை காட்டிலும் நானோ அலைகளுக்கு ஆற்றல் அதிகம். இதுபோல் நுணுகிய மனதின் ஆற்றல் எண்ணத்துக்கு வலு சேர்க்கும். இதை நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கும் சமுதாய வாழ்வின் மேன்மைக்கும் உறவு நட்பின் மேன்மைக்கும் பயன் கொள்ள வேண்டும். கடலில் இருந்து ஆவியாக புறப்பட்ட நீர் மீண்டும் கடலை வந்து அடைவது போல நமது எண்ணமும் புறப்பட்ட நம்மிடமே வந்து நிறைவேறும். நமது பேர குழந்தைகளை கண்டவுடன் தோன்றும் அன்பு நம்மை மகிழ்விக்கிறது. அதை கண்ட பேர குழந்தை மகிழ்கிறது என்றாலும் அந்த குழந்தையின் மகிழ்ச்சியை விட நமது மகிழ்ச்சி அதிகம் தானே. பேர குழந்தைகளை கொஞ்சுகிறோம், அது நாம் கொஞ்சம் அளவுக்கு அது இடம் தருதான் பாருங்க, இருக்காது. அப்ப 2 பங்கு மகிழ்ச்சி நாம் பெறுகிறோம்.
நம்முடைய அன்புக்கு ஆட்பட்டு அது ஒரு பங்கு மகிழ்ச்சியை பெறுகிறது. அப்ப தருபவர் தான் அதிகம் பெறுகிறார்கள். எப்படி சுற்றிவிட்ட சுழல் தட்டு மீண்டும் நம் கைக்கே வந்து சேர்கிறதோ, அதுபோல் தோன்றிய அன்பு ஒரு பங்கு மகிழ்ச்சியை தந்தது, பேர குழந்தையிடம் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது, திரும்பி வந்து மீண்டும் நமக்கு மகிழ்ச்சி அளித்ததால் நாம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால்தான் பைபிள் என்ன சொல்றது? Give the world the best you have. The best will come to you automatically. சிறந்ததையே கொடுங்கள், சிறந்ததையே பெறுவீர்கள். இதெல்லாம் வாழ்க்கையின் பாடம், இயற்கையின் ரகசியம். அலை இயக்க தத்துவத்தை ஏற்கனவே பார்த்துக்கிறோம். கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். இதன்படி நம்மிடம் புறப்படுகின்ற வாழ்த்து குறிப்பிட்ட நபரை சென்று அடையும். அந்த நேரம் அவர் நமது அலைவேகத்தில் இல்லை என்றால், நாம தவத்திலே நண்பரையோ யாரோ ஒருத்தரை வாழ்த்துகிறோம். அந்த நேரத்தில் அவர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஏதோ செய்து கொண்டிருந்தால், இந்த வாழ்த்து அவரை தாக்குமா, நன்மை செய்யுமா என்றால், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று செய்தி வருது இல்லையா செல்போன்ல? அது போல நாம் அனுப்பிய வாழ்த்து திரும்பி நமக்கே வந்துடும். நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். உங்க அலைவேகம் வேற, அவருடைய அலைவேகம் வேற, உள்ள போக முடியாது, திரும்பி வந்துடும். திரும்பாமல் சென்றடையும் குறும் செய்தி போல. எஸ்எம்எஸ் அனுப்பினா கால் தான் வந்து நாட் ரீச்சபிள் வரும். எஸ்எம்எஸ் அனுப்பினா சம்பந்தமில்ல அவங்களும் அனுப்புறாங்க இல்லையா, பிசினஸ் எஸ்எம்எஸ். அப்ப திரும்பாமல் சென்றடைகின்ற குறும் செய்தி போல நமது வாழ்த்தும் செயல்பட வேண்டும் என்றால், யாரை நாம் வாழ்த்துகின்றோமோ அவருடைய மன அலையை ஊடுருவும் திறமிக்கதாக இருக்க வேண்டும். நீ என்ன வந்தா பரவாயில்ல, உள்ள பூந்துருவேன் என்ற மாதிரி ஊடுருவி செல்லக்கூடிய வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும். எப்படி? புரோட்டான், நியூட்ரான், அதுக்குள்ள எலக்ட்ரான் ஊடுருவி வெளியே போயிடுது இல்ல இல்லையா? இறை துகள் அது போகாத இடம் உண்டா? எங்கி வேணும் பயணிக்கும். அப்போ சக்தி மிக்க அலை எதனோடும் ஊடுருவி போவதை போல ஆற்றல் மிக்க வாழ்த்து எதனோடும் ஊடுருவி போக முடியும். அப்போ வாழ்த்து பயன் தரவில்லை என்றால் ஒரே காரணம், அது பயன் தரும் அளவுக்கு திறம் மிக்க அலைகளாக செலுத்துவதற்கு நம்மிடத்திலே பக்குவம் இல்லை, தவத்தில் நாம் ஒடுங்கவில்லை என்ற ஒரே காரணமே தவிர வேறு காரணம் கிடையாது. எனவே தவத்திலே ஆழ்ந்த அனுபவமும் திறமையும் தவ ஆற்றலும் பெற வேண்டும். இதை உணராமல் மகர்ஷி தந்த விளக்கத்திலே பயிற்சிகளிலே குறை காண்பது அறியாமை. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். ஒரு கவியில வருது இல்லையா? அப்ப ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, தவத்திலே ஆழ்ந்து 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 உள்நோக்கி சென்று பழக பழக உறுதி நுட்பம் ஆற்றல் இவை அதிகமாகும். அப்ப யாருடைய மனதையும் ஊடுருவி போக முடியும். அப்போதைக்கு அது உணரப்படவில்லை என்றாலும் பிறகு என்னை கூப்பிட்டீங்களா, ஏதோ கூப்பிட்டு மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க.
அது நினைவுக்கு வரும். எப்படி சில சமயங்கள் எஸ்எம்எஸ் வந்து சேரவில்லை என்றாலும் அந்த சிக்னல் சரியா கிடைக்கிற போது உள்ள வந்து விழுந்திருப்பாங்க. ஏற்கனவே ஒரு கால் வந்தது, உங்களால் அட்டன் பண்ண முடியல, கால் மேனேஜர் செக் பண்ணுங்க வருது இல்லை, அது போல வந்து சேர்ந்துடும். சரி, இப்போ இந்த வாழ்த்துக்கான தகுதி தவத்தில் ஆழ்ந்து போவது. நுண்ணிய அலைகளுக்கு ஆற்றல் அதிகம், அதுவே வாழ்த்தினால் நற்பயன்களை விளைவிக்கும். எதை பார்த்துட்டோம். அடுத்து எதையெல்லாம் வாழ்த்துகிறோம், யார் யாரையெல்லாம் வாழ்த்தணும் என்ற வரிசை தன் வாழ்த்து. இதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்த்து பயணம் என்ற தலைப்பிலே வாழ்த்து பற்றிய அறிமுகம், முகவுரை என்றே சொல்லலாம். என்று என்னுடைய வகுப்பு, முழு வகுப்புமே அதை பற்றிய வாழ்த்தை அறிமுகப்படுத்துவதிலே சிறப்பாக இருந்தது ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள், கருத்துக்களை பெருமாற விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இது ஒரு விதண்டாவாத கேள்வி மாதிரியான ஒரு கேள்வி ஐயா. இந்த நிலை நிர்குணம், இறைநிலை நிர்குணம் ஆனது. இப்ப நிர்குணமான இறைநிலைக்கு எவ்வாறு அன்பு கருணை இருக்கும்? அன்பு கருணை என்பது நாம் வைத்த பெயர்கள். அடிப்படையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப பஞ்சபூதங்களில் அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் என்பதுதான் ஜீவன்களிலே அன்பு கருணை என்று சொல் மாற்றம் பெறுகிறது. சரிங்களா சொல்லு ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க ஐயா. ஐயா, இந்த விதண்டாவாத கேள்வி என்று எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் வந்துடுது ஐயா. அப்படி ஒரு கேள்வின்னு சொல்லி ஒரு என்னென்னு சொன்னால் ஐயா, அதுக்கு மேலே ஐயா ஒரு விஷயம் சொல்லணும் என்ற ஐயா, உங்கள்கிட்ட சிந்தனை முறையில் ஐயா ஒரு ஈர்ப்பு இருக்குது. நான் அதுக்கு எனக்கு அந்த வார்த்தைகள் எப்படி சொல்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியறதில்லை. நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கு இந்த உணர்ந்து சொல்வதற்கும் வாசித்து போட்டு சொல்வதற்கும் பெரிய பேதம் இருக்குன்னு சொல்லி, பெரிய பேதம். நான் அது எனக்கு இன்றைக்கு தான் அந்த வார்த்தையை கிடைச்சதுன்னா உங்களோட சிந்தனை முறையில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. காரணம், நீங்கள் கன விஷயங்களை ஆராய்ச்சி செய்து உணர்ந்து பேசுகிறீங்க. அது பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி அது இதுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த விதண்டாவாத கேள்வி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த எண்ணம் எங்கள்கிட்ட ஒரு வெளிக்கிற எண்ணம் வந்து போய் அந்த சுத்த வழியோட மோதி வந்து கர்மயத்தில் பதிஞ்சு அப்படி ஒரு கருத்து சொன்னீங்களா? அப்படியா? ஆமாங்கய்யா. ரைட். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ எங்களோட இந்த எண்ணம் புறப்பட்டு போகும்போது இந்த சுத்த வழியோட போய் மோதி திரும்பி வாழுதுன்னு கண்டால் அது சுத்த வழியில போய் மோதுறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? எனக்கு அப்படி சும்மா இருந்தாப்போ இது வந்து என்ன சொன்னால் இந்த வேறு அதே இன்னொரு கோணத்துல புரிஞ்சுக்கணுங்கய்யா. ஏன்னா அது பிரபஞ்சம் கடந்து சுத்தவழி மோதுது அப்படின்றத விட காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்றார் பாரதியார். காற்று வெளி இடை கண்ணம்மா. அப்ப இந்த காற்று என்ற ஹைட்ரோஜன் 2 அணுக்கள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு இடையில் இருப்பது சுத்தவெளி. அப்போ இந்த பூமியிலே கூட அது மோதி திரும்பி வரலாம்.
ரைட். ஓகே. பிரபஞ்சத்துக்கும் போகலாம். என்ன சொல்றாங்க சயின்ஸ்ல? யூ cannot pluck a rose without disturbing a distant star அப்படின்றாங்க இல்லையா? ஆமாம். அப்ப தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரத்தை நம்ம ஒரு பூ கிள்ளுகின்ற அதிர்வுகள் தாக்குகிறது அப்படின்றாங்க. காரணம் என்ன என்றால் எல்லாமே காந்த வலை தான். இந்த பிரபஞ்சமே ஒரு காந்த வலை. இந்த காந்த வலையை இப்போ ஒரு பல்ப் எடுத்துக்கங்க. ஒரு கார்னர்ல பிளக், இன்னொரு முனையில பல்பு. இந்த பிளப்பை சொருகினா பல்ப் எரியுதுன்றது கான்செப்ட். ஓகே. இப்போ 1 மீட்டர் ஒயர்ல ஒரு பல்பு, 100 மீட்டர் ஒயர்ல இன்னொரு பல்பு. இப்போ 2 பிளக்கையும் ஒரே நேரத்தில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 1 மீட்டர் தூரம் உள்ள நீளம் உள்ள ஒயர் முதல்ல எரியுமா, 100 மீட்டர் தூரம் உள்ளது நீளம் உள்ளது பிறகு எரியுமா, அல்லது இரண்டும் ஒரே நேரத்தில் எரியுமா? என்னங்கய்யா? ஒரு ஒயர் 1 மீட்டர் நீளம், இன்னொன்னு 100 மீட்டர் நீளம். ரெண்டும் ஒரு நுனி பிளக், இன்னொரு நுனி பல்ப் இருக்கு. 2 பிளக்கும் ஒரே நேரத்தில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 1 மீட்டருக்கும் 100 மீட்டருக்கும் பேதம் இருக்குமா, அல்லது ரெண்டும் ஒரே நேரத்தில் எரியுமா? ஒரே நேரத்தில் எரியும். ஒரே நேரத்தில் எரியும். இதே போலத்தான் இந்த காந்த வலை நமக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, தொலைதூர நட்சத்திரம் இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால சொல்றாங்க ஒரு பூவை கிள்ளுகின்ற போது அதிர்வாங்க ஏற்படுன்றாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே நெட், மெகா நெட். ஒரு இடத்தில் ஒரு அதிர்வு ஏற்பட்டால் அது எல்லா இடத்துக்கும் போகும். ஐயா, அடுத்த கேள்வி என்ன ஒரு கேள்வின்னு சொன்னா, ஒருவரை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்தப்படுபவர் வந்து அதே அலைவரிசையில் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்த்து அவரை போய் திரும்பி வந்துடும், அப்படி சொன்னீங்க ஒரு கருத்துன்னு சொல்லி. ஆமா. அப்போ இப்போ நாங்கள் ஒருவேளை வாழ்த்துகிறோம், வாழ்த்து வைக்கல அவர் வந்து அந்த அலைவரிசையில் இல்லை, அப்படியே டென்ஷனோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறார். அப்படி என்று இருந்தால் அவர்கிட்ட அந்த டென்ஷனையும் திருப்பி கொண்டு வராது உங்கள்கிட்ட பிரச்சனைகளையா? நாங்கள் வந்து ஒருவரை வாழ்த்தும் பொழுது, அதாவதுங்கய்யா, அந்த பிரச்சனைகள் பதிவுகள் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் மிக்சடா தாங்க இருக்கும். நாம் எதை பயன் கொள்கின்றோமோ, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்முடைய ஆத்மா என்ற மையத்தை வைத்துக்கொண்டு எதை நாம் சிந்திக்கின்றோமோ அதுக்கு தகுந்த கனெக்ஷன் வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நீங்க எந்த மனிதத்துல எந்த தப்பு இல்லை. இப்போ திருடன்னு சொல்றோம், அவன் எப்படிலாம் திருடுவான் அப்படின்றது போலீஸ்காரன் தெரியுமா இல்லையா? ஆனா திருட மாட்டார் இல்லையா? ஆனா 2 பேருக்கும் அந்த அறிவு இருக்கு. அப்போ ஒருத்தன் செய்யறான், இன்னொருத்தன் செய்யறது இல்லை, பிடிக்கிறான். இது போலதான் எல்லா அனுபவங்களுமே. அடுத்து வராயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய சிந்தனைக்குரிய கருத்துக்கள் நிறைய. கோயில் பத்தி நீங்க அந்த சொல்லும் பொழுது தேவ பாஷை இதெல்லாம் கேட்டு அனுபவிச்ச விஷயங்கள் இதெல்லாம். பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஏற்படக்கூடிய அன்றாட உணர்வுகள் தான் நீங்க பிரதிபலித்தீங்க. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அன்பும் கருணையும் சொல்லும் போது ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்டிவ் சொன்னீங்க இல்லையா? அது கொஞ்சம் விளக்குங்க. அது எப்படி? அது அதாவது நம்மிடத்திலே அன்பு திணிவு பெறுகின்ற போது, அதிகரிக்கின்ற போது அங்கிருந்து அது கருணையாக வெளிப்படும். அந்த கருணை அந்த ஜீவனுக்கு நல்லதை செய்யும். சரிங்கய்யா. இதுல அட்ராக்ஷன், அப்போ அன்பு என்பது ஈர்ப்பு சக்தி தானே. இப்போ ஒரு குழந்தையை பார்க்கிறோம், நமக்கு அன்பு மேலிடுகிறது. என்ன செய்யறோம்? உடனே அந்த குழந்தைகளை எடுத்து நம்மளை சேர்த்து மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறோம்.
ஓகே. ஏன் அப்படியே பார்த்து கொஞ்சலாம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்போ என்ன பண்றோம்? ஒன்றை நேசிக்கிறோம் என்று சொன்னால் உடனே அதை அரவணைத்து இறுக்கிக் கொள்கிறோம். ஓகே. அப்ப அப்ப அந்த அன்பு ரிப்பல்சிவ் என்பது ஃபோர்ஸ் வேலை ஈர்ப்பு சக்தி, செய்துன்றது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ம் ம் ம். தஞ்சிருக்கம். ஓகே ஓகே. அந்த தஞ்சிருக்கம் எவ்வளவு தூரம் போக முடியும்? ஒரு ம் குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் போக முடியாது. இப்போ குழந்தை சரி. ரொம்ப அன்பு ஜாஸ்தின்னு சொல்லி ரொம்ப நெருக்குனீங்கன்னா செத்து போயிடும். ம் ம் ம். அப்ப என்ன ஆகுது? அது ரிப்பல்சிவ்ல வந்துருது. ஓகே ஓகே. ரெண்டும் அப்ப இணை திரும்புகின்ற அதான் போது ஒரே ஆற்றல், ஒரே ஆமா. செல்ஃப் கம்ப்ரசிவ் என்ற ஒரே ஆற்றல் தான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா மாறும். ஓகே. அதுதான் காந்தத்தின் இரு முனைகள் மாதிரி நம்ம அதனால தான் வந்து இருமுனைகள். நார்த் போல் சவுத் போல். ஓகே. சிறப்பு ஐயா. அப்புறம் யாரோ ஒரு அன்பர் அப்போ கேட்டாரு, அருட்காப்பு நம்ம சொல்றோம், ம். அமைந்திருக்குமாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ம். அப்படின்ற போது அது ஏன் அது இறைவனுக்கு தெரியாதா? எது வேணுமோ அது கொடுத்துருப்பாருல்ல, அது ஏன் அமைந்திருக்குமாக நீங்க வேண்டணுமா கேட்கணுமான்னு ஒருத்தர் கேட்டாரு கேள்வி. ம். 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 அருட்பெராற்றலின் கருணைனா அது அதாவது பா- இங்க ம், இந்த கவிஞர் வாலி ஒரு பாட்டுல, ம், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், ம், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும்னாரு ம், ம். இல்லையா? ஆமா. அது போல நாம் வேண்டுவது என்பது வேணும்னு கேட்கறது இல்ல, ம். நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். சரி. அதான் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி அந்த உணர்வு தான் காரணமே தவிர அது எப்பவும் வந்துட்டு தான் இருக்கும். சரி சரி சரி. அதாவது இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, ம், இந்த வெரி சப்ளர் எனர்ஜி ம், ம், யூனிவர்ஸ்ல இருந்து இந்த பூமிக்குள்ள மையம் வரைக்கும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறது. ம், அப்போ எல்லாருக்குள்ள இந்த சப்ளர் எனர்ஜி போயிட்டு வந்துட்டு இருக்கிற போது நமக்கு உடம்புல எப்படி சக்தி குறைபாடு வரும்? ம், ம். ஆனா இதையே சித்தர்கள் ஜீவசமாதி அடைகிறாங்க. ம், அவங்க சாப்பிடாமயே பல வருஷம் இருக்கிறாங்க. ம். அப்படி என்றால் இந்த சப்ளர் எனர்ஜியை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஆமா. அது தெரியாதவங்க சாப்பிட்டு சாப்பாட்டுல இருந்தா சக்தி எடுத்துக்கணும். கரெக்ட். அது போலதான் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். அந்த உணர்வதுதான் வேண்டுதல். சரிங்க, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இன்றைய வாழ்வியல் பாகம் 70 வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பிலே இந்த சிறந்த சிந்தனையுரையை நமக்கு வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வளமுடன், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு வளமுடன்.